அதான் பத்திரிகையாளர் மூலமா அன்னைக்கு கொடுக்குறோம். ஐஏஎஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்துச்சு. நாங்க எல்லா தரப்புலையும் பண்ணி பார்க்குறோம். இது ஏதோ ஒன்று மூலை நடந்தா பரவாயில்ல. இது வெளிப்படையா பட்டப்பகல் நடக்குது. மாலை 3 மணிக்கு நடக்குது மணக்கரையில, மணி 2 மணிக்கு நடக்குது கிளநத்துல. நள்ளிரவு வீட்டுக்கு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு அவன் 50 கிலோமீட்டர் தாண்டி வெளியே வந்துட்டாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் வெட்டுப்பட்டா அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அவனுடைய லைஃப் லாங் என்ன ஆகும்? அவன் எங்க போய் நிற்பான்? அவன் சொந்த நிலம் எங்க வாங்குவான்? வீடு எங்க வாங்குவான்? எப்படி தங்குவான்? எங்க போய் உறவு வச்சுக்க முடியும்? தன் சொந்த பந்தம் போட்டு இடம்பெயர்ந்த பிறகு இடம்பெயர்ங்கிற சாதாரணமான காரியமா? அப்போ இந்த நாட்டில் இப்ப தமிழ்நாட்டில் உளவுத்துறையே கிடையாதா? ஐஜி இன்டனுடைய வேலை என்ன? தமிழ்நாட்டில் என்ன இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது பிரீஃப் பண்ணணும். முதலமைச்சர் பிரீஃப் பண்ணணும். இந்த மாதிரி இதுல விஷயம் இருக்குதுங்க. இது நம்ம சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும்.